10-14 வருஷம் வாழ்கிறோம். வாழ்க்கை நிறையா பாவமெல்லாம் பண்ணுறோம். பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் யோகாவுக்கு வர்றோம். யோகாவுக்கு வந்து அது எல்லாம் கருமமெல்லாம் கழித்து மறுபடியும் நல்லவங்களாக வாழணும்னு ஆசைப்படுறோம். ஏன் சின்ன வயசுலேயே யோகா சொல்லிக் கொடுக்கூடாது? இப்போ முதல்ல நான் ஏதோ பாவம் பண்ணிட்டேன், இதே தேவையில்லை மனத்தில். என்னத்துக்குன்னா, எப்போ நான் இது பண்ணிட்டேன் நீங்கள் உணர்ந்தீங்க, அதுலேயே ஒரு விடுதலை இருக்கிறது. முக்கியமாக எது பாவம் எது புண்ணியன்றது உங்களுக்கு யாரோ சொல்லி கொடுத்தது. உயிர்த்தன்மை அப்படி சொல்லலை இல்லையா? யாரோ ஒருத்தர் நீதி போதனை பண்ணி இது பாவம் இது புண்ணியம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் உங்கள் உயிர்த்தன்மைக்குள்ளே இது நல்லது இது கெட்டதுன்னு ஒன்றும் இல்லை. அடிப்படையாக உங்கள் உயிரினால் சரி இன்னொன்று உயிரினால் சரி அதுக்கு எதிர்ப்பாக நாங்கள் ஒன்றும் செய்யாமல் இருந்தால் போதும் வாழ்க்கையில். அப்படின்னா ஏதோ நாம் தப்பு பண்ணிட்டோம் நம்ம மனத்தில் இருந்தால் சரிப்படுத்திக்கொண்டு தானே, அவ்வளோதானே இருக்குது. தப்பு பண்ணிட்டோம் உட்காந்து என்ன பிரயோஜனம் இருக்குது? தப்பு பண்ணிட்டோன்னு உணர்தான் சரிப்படுத்திக்கணும். தப்பு பண்ணிட்டோன்னு இந்த உயிர் பாதிப்பு உருவாக்குனா அது பாவம் தானே. இப்போ நாம் இன்னொரு உயிருக்கு பாதிப்பு கொடுத்துட்டோம், அதனால நாம் பாவம் நினச்சிட்டோம். இப்போ இந்த உயிருக்கே பாதிப்பு உருவாக்கி இருக்கிறோம், அது பாவம் இல்லையா? அது பாவம் தானே. இப்போ நான் போய் இன்னொருத்தர் உயிர் எடுக்க போனால் அவர் ஏதோ ஒன்று தடுத்துறதுக்கு அவர்கிட்ட ஏதோ ஒன்று கொஞ்சம் இருக்குது. ஒரு குழந்தை நீங்கள் அடிக்க போனாலும் அது கூட கொஞ்சம் தப்பிச்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த உயிரை அடித்தா தப்பிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அதுக்கு பாவம். பச்சை குழந்தை அடித்த மாதிரி தானே இது அடித்தேன், என்னதுக்குன்னு தப்பிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவர் அடிக்க போனால் அவர் ஓடி போகிறாங்களோ இல்லை அவரை பிடிச்சி உங்களை அடிக்கிறாங்களோ ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. ஆனால் இந்த உயிர் அடித்தா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் இல்லை. இப்போ நான் பாவம் பண்ணிட்டேன்னு சொல்கிறது அப்படி தானே, இந்த உயிர் கொலை பண்ண மாதிரி தானே. அது பாவம் தான், பெரிய பாவம். அது தேவையில்லை நமக்கு. நாம் பண்ணியிருக்குது, நாம் செஞ்சிருக்க செயல் இப்போ தப்பு, இதனால நல்லது வரல, ஒரு நன்மை வரல யாருக்குன்னு நம்ம புரிஞ்சா நான் மாற்றிக்கணும் தானே, அவ்வளோதானே. குழந்தையா இருக்கிறப்பவே என்னத்துக்கு யோகா சொல்லிக் கொடுக்கக்கூடாது? புரிஞ்சுக்கிற திறமையும் வேணும் இல்லையா? குழந்தைய இருக்கிறப்போ எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தோம், அப்போ ஒன்றும் யோகத்தை தேவையே நமக்கு இல்லாமல் இருந்தது. வளர தானே நமக்கு புரிஞ்சது தேவை இருக்குதுன்னு. குழந்தைய இருக்கிறப்பவே சொல்லி கொடுக்கலாம். நம்ம கலாச்சாரத்தில் அது கூட இருக்குது. குழந்தைக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணுமோ அப்படி நம்ம கலாச்சாரத்திலேயே இருந்தது. அதெல்லாம் விட்டுட்டுமே. இப்போ எல்லாம் நம்ம எல்லாம் மேற்கத்திய நாட்டில் எப்படி நடக்கிறாங்களோ அப்படி நடக்கிறதுக்கு முயற்சி வந்துருச்சு. இப்போ இல்லைன்னா 7 வயசு 8 வயசு குழந்தைக்கு யோகா இந்த மாதிரியே இல்லை. குழந்தைக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணும் அந்த மாதிரி யோகா எல்லா வீட்லேயும் இருந்தது ஒரு காலத்தில். ஆனால் இப்போ இதெல்லாம் அழிச்சு போட்டோம், திருப்பி உருவாக்கணும்னா இப்போ கேள்வி கேட்டிங்களா, இந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு 1000 பேர் வேணும். யாரும் நினைக்க மாட்டாங்க அது உருவாக்குறதுக்கு. ஆமாம் பண்ணணும் நல்லதுன்னு சொல்கிறவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க, நின்றுட்டு பண்ணுறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? தேவைதானே. இப்போ இருக்க நிலையில் ஒரு விவேகானந்தா வந்தால் பத்தாது, ஒரு முகமதோ ஒரு இயேசுவோ வந்தால் பத்தாது. இப்போ ஒரு மனிதன் ரொம்ப தாண்டி போயிட்டான் இல்லையா? அந்த காலத்தில் ஒரு ஆள் வந்தாலே ஒரு பெரிய மாற்றம் உருவாக்குனாங்க சமூகத்தில். இப்போ ஒருத்தர் வந்தால் பத்தாது, 10,000 பேர் வரணும் அந்த மாதிரி ஆள். அப்போ தான் ஏதோ ஒன்று பண்ண முடியும் இந்த சமூகத்தில்.